போன மாசம் சேகர் பாபு, அமைச்சர் சேகர் பாபு கிட்ட ஒரு நெறியாளர் கேட்கிறாரு, என்னன்னா தூய்மை பணியாளர்கள் வந்து இவ்வளவு நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களே சார், அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த ஆள் சொல்றாரு, அவங்கள பத்தி பேசுறது வேஸ்ட்டுங்க, அவங்க கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட், அதை பத்தி என்கிட்ட பேசாதீங்க, அவங்கள பத்தி பேசுறது வேஸ்ட் அப்படின்னு சொல்றீங்க. உண்மைதான், உங்க அறிவாலயத்தை கிளீன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுனால தான் வேஸ்ட். நீங்க அறநிலைத்துறை அமைச்சரா இருக்கீங்க, நீங்க போற கோயில்கள்ல சுத்தமா இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிற அவங்க வேஸ்ட். நீ போற ரோட்களுக்கு சைட்ல இருக்கிற எல்லா இடமும் சுத்தமா இருக்கிறதுக்கு காரணமா அவங்க, அதனால வேஸ்ட். இன்னொருத்தர் கேட்கிறாரு, சார் இந்த மாதிரி ராயபுரம் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன்ல இருக்கிறதுனால மது பிரியர்கள் எல்லாம் வந்து மது அடிச்சுக்கிட்டு பாட்டில உடச்சிக்கிட்டு இருக்காங்க, அதனால பொதுமக்கள் வந்து அதிகமா பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு என்ன சொல்றாரு தெரியுங்களா? நாங்க தண்ணி அடிக்கிறது இல்ல, நாங்க சரக்கு அடிக்கிறது இல்ல. நீங்க தான் சரக்கு அடிக்கிறது இல்ல சரி, ஆனா சரக்கு விக்கிறீங்களே, உங்களால எத்தனை குடும்பம் சீரழிஞ்சு சின்னாபின்னமா இருக்குன்னு தெரியுமா? பேசுற பேச்சு, நீ எல்லாம் ஒரு மினிஸ்டர் மாதிரியா பேசுற நீ? ஒரு மினிஸ்டர்னா எப்படி பேசணும், ஒரு நாகரிகம் கிடையாது. ஒரு நெறியாளர் பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க, நியூஸ் சேனல்ஸ் இருக்கு, அவங்க கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு ஒரு அடிப்படை கூட உங்களுக்கு தெரியாம தான் நீங்க இருக்கீங்களா உங்க திமுகல? அறநிலைத்துறை அமைச்சர் எப்படி இருக்கணும்? சும்மா குளிச்சாமா, பட்டைய போட்டாமா, நெத்தியில கொட்டைய போட்டாமா, போனாமா, சாமி கும்பிட்டாமா, அது கிடையாது. நடந்துக்கிற விதத்துல தான் இருக்கு. நம்ம நடந்துக்கிற விதத்துல தான் நம்மளோட மரியாதை இருக்கு. நீங்க யார் அந்த மாதிரி நடந்துக்கிற? திமுக ஒருத்தரும் அந்த மாதிரி நடந்துக்கிறது, அந்த கான்சியஸ் இருந்தா தானே உங்களுக்குலாம். நீங்க கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு சுத்திர ஆளுங்க, கடவுளே இல்லங்கிறவங்க கடவுள் மட்டும் ஏன் அறநிலைத்துறை அமைச்சரா நீ இருக்கிற? ரிசைன் பண்ணிட்டு போங்கயா, உங்களெல்லாம் அமைச்சரா வச்சுக்கிட்டு நாடு நாசமா போயிட்டு இருக்கு.